கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் அவருடைய குமாரன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 14th சாப்டரில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்பொழுது கூட போன வாரம் என்ன ஒரு பார்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது பார்ட் 5 ஆக்சுவலி. போன வாரம் பார்த்தது. இந்த வாரம் பார்க்க போகிறது பாகம் 6 14வது அத்தியாயத்தில் பரஸ்பர நன்மைகள் போன்றவைகளுக்கான சங்கங்கள், சமுதாய கடமைகள் குறித்து போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. போன வாரம் பார்க்கும்போது கூட நம்ம என்னென்ன பாயிண்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கும் பொழுது ரிவிஷனுக்குள்ளாக போயிடலாம். ஸோ சோஷியல் ரெவல்யூஷன் குறித்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்ம புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய நாம சகோதரர்கள் கவனிக்கலாம். புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய நாம எந்த விதமான பூலோக சங்கங்களோட இணைந்து நம்ம அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்ம இயங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் என்ன ஒரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, வெறும் சங்கங்கள் மட்டுமல்ல, சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூமியில் நமக்கு கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நான் கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ளஷ்லி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உலக பிரகாரமான சகோதரர்கள் சொன்னோம் இல்லைங்களா. அப்போது என்ன ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, விசுவாச வீட்டார் அப்படின்னா யார் தான் விசுவாச வீட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஃபேமிலி அப்படின்னா கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அம்மா, நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும் ஃபேமிலிங்கிற ஒரு ஆங்கிளில் பேசலை. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, விசுவாச வீட்டார் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் பேசணும். யார்கிட்ட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. போன வாரம் இன்னும் கூட டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே, ஃப்ளஷ்லியான ரிலேஷன்ஷிப்புமே, தேவனுக்கும் சத்தியத்துக்கும் நம்மளை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஐக்கியப்பட வேண்டாம். அதனால சில மனக்கசப்புகள் வந்தால் கூட என்ன பண்ணலாம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சில நேரம் என்ன தவறுதலாக நினச்சிறது உண்டு அப்படின்னா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூலோக கடமைகளை செய்ய வேண்டான்றதை எங்கேயுமே சொல்லலை. செய்யுங்க. ஒரு ஃபேமிலியாக தன் அப்பாவுக்கு, தன் மகனுக்கு, தன் குழந்தைக்கு, தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஆனால் செய்யக்கூடிய அந்த அன்பு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, என்றைக்குமே சத்தியத்திலேருந்து நம்மை பிரிப்பதற்கும் தேவனுடைய திட்டத்திலேருந்து நம்மை பிரிப்பதற்கும் அதுக்கு ஒரு அகெயின்ஸ்டாக பயன்படுத்தப்படுது அந்த அன்பு அப்படின்னா, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு உதாரணம் கூட பார்த்தோம். நான் கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா, சிஸ்டர் நான் கான்சக்ரேட்டட் பிரதர் ட்ரூத்தில் இருக்காரு அப்படின்னா, சகோதரி என்ன பண்ண மாட்டாங்க, அந்த அன்பை செலுத்த மாட்டாங்க. நம்ம ஒருவேளை ப்ரேயருக்கு வரோம் அப்படிங்கிற சூழ்நிலை கூட சகோதரி மேலே வெறுப்பை காட்டலாமான்னா வெறுப்பை காட்ட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் சகோதரி மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, ப்ரேயருக்கு என்ன பண்ணிட வேண்டாம், வராமல் இருந்துட வேண்டாம். ஸோ அன்பு செலுத்தணும், நீதியாக செலுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவன்கிட்ட உடன்படிக்கை போட்டுட்டோம். அந்தளவுக்கு தான் நம்மளுடைய சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத போன வாரம் ரொம்ப கிளியராக பார்த்தோம். நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸோட கூட பார்த்தோம். அப்போ இந்த வாரம் அதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி போன வாரம் பார்த்த டாபிக் லாஸ்ட் டாபிக் 6th வால்யூமில். இதற்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இடையில, கண்டினியூட்டிக்காக, தொடர்ச்சிக்காக. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற உட்தலைப்பின் கீழாக இன்னைக்கு சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம். ஸோ எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கும் பொழுது, ஹானர் ஆல் மென். ஸோ எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடன்படிக்கை செய்யப்பட்ட நாம ஸோ எல்லாரையும் கனம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, ஒரு புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் ஓடக்கூடிய நாம இந்த எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்ன்ற வார்த்தையில் வர எல்லாரையும் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பிரதர் இதை எங்கேருந்து பேசுகிறாரு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்ன்ற இந்த ஒரு சென்டென்ஸை 2 வசனங்கள் அடிப்படையாக வைத்து பிரதர் வேதாகமத்தில் பேசியிருக்காரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக்க கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். இது முதல் வசனம், 1 பேதுரு 2:16. அடுத்த வசனம் என்னன்றதை வாசிச்சிடலாம்.
1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸ் வருதுங்களா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுங்களா. அப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 2 வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அநேக விஷயங்களை இன்னைக்கு விளக்கங்களா கொடுத்துருக்காரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்ன்ற அந்த ஒரு சென்டென்ஸுக்கு ஆதாரமா இந்த 2 வசனத்தை எடுத்திருக்காரு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு பிரதர் சொல்லிட்டாரு, இந்த 2 வசனத்தையும் மேற்கோள் காட்டியிருக்காரு. இப்ப அந்த எல்லாரும் அப்படிங்கிறவங்க யார் யாரு? சகோதர சகோதரிகள். ஓகே, சகோதர சகோதரிகள் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், எப்போதுமே கனம் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல போன வசனம் என்ன இருந்ததுன்னா, சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும், இண்டிபெண்டன்ட் நம்ம எல்லாருமே இல்லைங்களா, சுயாதீனம் இருக்கு. சுயாதீனத்தை, அந்த இண்டிபெண்டன்சியை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் என்ன அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்ப என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க யாரை குறித்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை படிக்கலாம் அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். ஓகே, நானே இங்க போடுறேன், இதை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஓகே, இது 1 பேதுரு 2:13. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். ஓகே, அப்போ இந்த 2 வசனம் பார்க்கலாம். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். யாருடைய கட்டளைகள்? மனுஷனுடைய கட்டளைகள். 2வது என்ன ஒரு அடுத்த வசனமே சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்ற வர அந்த எல்லாரும் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சுட்டு தான் இந்த போட்டிருக்கேன். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். அப்ப இது எப்படி பிரதர் இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பிரதர் என்ன ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அப்படின்னா, பூமியில தேவனால் உண்டாயிருக்கிற அதிகாரம் பெற்ற எல்லாமே யார் தான் அனுமதிக்கிறா அப்படின்னா, தேவன் தான் அனுமதிக்கிறாரு. ஸோ நிறைய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அதிகாரம் பெற்ற அநேக நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியில் எல்லாரும் ஒரே ஒரு ஹைராக்கியில் இருப்பாங்களா, ஒரே அதிகாரம் பெற்றவர்களா இருப்பாங்களான்னா, ஒரு ஒரு பிஏக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் தான் இருக்கு, ஒரு எம்டிக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் தான் எம்டிக்கு இருக்கு இல்லைங்களா. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இது அந்த பிஏ எம்டிக்கு ஒபே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா? எங்கேயாவது சொன்னா என்ன ஆகும்? வேலை போயிடும். ஓகேவா? ஆனா அப்ப அந்த எம்டிக்குன்னு கொடுக்குற அந்த மரியாதை என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்துதான் ஆகணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னும் பிராடனா பார்க்கணும் அப்படின்னா, அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணும்? அநேக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும், லாஸ் போடும், சட்டத்திட்டங்கள் போடும். இப்போ கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் படைத்த அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த டியூ ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அப்போ ஏன் பிரதர் இதெல்லாம் ஒரு பாயிண்டாக எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16-17 நம்ம என்ன பார்த்தோம்? ரிப்பீட் தான் அந்த வேர்ஸ் என்ன அப்படின்னா, சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள் அப்படிங்கும் பொழுது, இப்ப திரும்பியும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள வாங்க. அதாவது இந்த பாயிண்டை புரிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டு திரும்பி உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா, பிரதர் நாங்க யாரு? உலகத்திற்கு மரித்தவர்கள்.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சொல்லுவோமா இல்லைங்களா? அடிக்கடி சொல்லுவோம். இப்போ சில நேரம் என்ன பண்ணிடுறது உண்டு அப்படின்னா, தேவ வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறது. நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம்? பிரதர், நான் இந்த உலகத்திற்கு உண்டானவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உடையவன். அக்ரீட், கரெக்டு தான், தப்பு இல்லை, அதுதான் வசனம் சொல்லுது, அதுக்கு தான் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் கிறிஸ்து போல மாறணும்னு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நமக்கும் சுயாதீனம் இருக்கா? இருக்கு. அந்த சுயாதீனத்தை எப்படி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வாய்ப்பு இருக்கு நம்ம சில நேரம் அப்படின்னா, சில நேரம் துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சுயாதீனத்தை. அதை தான் சொல்றாரு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்ப என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செலுத்தி ஆகணும். உதாரணத்துக்கு இப்ப யாரோ போய் தெரியாம இடிச்சிடறோம், யாரையோ பைக்ல போயிட்டு இருக்கும் போது, சின்ன ஆக்சிடென்ட் தான். திடீர்னு இப்ப யார் வருவா உடனே அந்த இன்சிடென்ட்டுக்கு? போலீஸ் வருவாங்க. நம்மள என்ன கூட பண்ண வாய்ப்பு இருக்கு, ஃபைன் போடலாம். ஃபைன் ஓகே, நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப ஜெனரஸா எடுத்து கொடுத்துருவோம், பர்ஸில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம். கார்டு போட சொன்னால் கார்டு போட்டுருவோம், ஓகே. சில நேரம் ஒருவேளை ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்குது, அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும்? ஒருவேளை ரொம்ப ஓவர் திங்கராக இல்லாமல் இருக்கும், ரொம்ப ஆர்கியூமெண்டலாக இல்லாமல் இருக்கும், ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை சில நேரம் ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இருக்கும், நம்ம ஓவர் திங்கர்ஸாக இருக்கும், சண்டை போடுற ஆர்கியூ பண்ணுற பர்சன்ஸாக இருக்கும்னா சில நேரம் என்ன தோணிடுமா மனசுல வந்து, நான் யாருங்க ஆக்சுவலி, நான்லாம் இந்த பூமிக்கு உண்டானவனே கிடையாது, நான்லாம் யாரு, பரத்துக்கு உண்டானவன், நியூ கிரியேஷன்ஸு, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சில நேரம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம போய் வண்டியை விட்டு எங்கேயோ இடிச்சுட்டு ஒருவேளை கைது பண்ண வராங்க அப்படின்னா, இந்த கைது பண்ணவங்க வரவங்க யாரு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபர். இப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இவருக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கனம் செலுத்தி ஆகணும். நீங்க மகிமை அடைந்த பிற்பாடு நீங்க மேல இருந்து என்ன பண்ணலாம், 1,44,000 எல்லாத்துக்கும் ரொம்ப மைட்டியஸ்டா ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணலாம், தப்பில்லை. அதுதான் நம்ம அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு தரதுக்கு ரெடியா இருக்காரு. இங்க கேரக்டர் காட்டினா இப்ப என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இப்பவே நம்ம 1,44,000 ஒருத்தராகவும் சர்ச் கிளாஸா மாறி இப்போ இந்த ஒட்டுமொத்த பூமியுமே நம்ம கீழே இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அவங்கள அப்போஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்கள இரிட்டேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் மேக்கர்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கூட ரோமர்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு வசனம், வாசிக்கலாம். ரோமர் 13:7. ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். வசனம் என்ன சொல்லுது ரொம்ப கிளியரா அப்படின்னா, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். இந்த எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு வரும்போது இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு சில கடமைகள் இருக்குல்ல, அதுக்கு தான் உதாரணம் சொல்றாரு. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும். இப்போ புது சிஷ்டி நம்மலாம் டாக்ஸ் பே பண்றோமா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பே பண்றோமா, டாக்ஸ் பே பண்றோமா? ஓகே, யாரும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதெல்லாம் காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்க போறதில்ல. கேட்குறேன், வரி செலுத்துறத என்ன பண்ணுங்க, லிட்டரலாவே சொல்லியிருக்காரு, நீங்க வரி செலுத்துறதா நீ செலுத்து, யாருக்கு வரி செலுத்தணுமோ ப்ராப்பரா செலுத்து. சில நேரங்கள்ல இது கிறிஸ்துவின் அரசாட்சி போல ஒரு பீசபிள் ஒரு கிங்டம் கிடையாது. இங்க தண்ணி ஒழுங்கா வரதில்லை, இங்க கரண்ட் ஒழுங்கா இருக்கிறது இல்லை, நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வரி கட்டுறோம், நாங்கள் மேற்கொண்டு ஏன் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கலாமா, தர்க்கம் பண்ணலாமானா, இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கு, தேவன் ஒரு சில விஷயங்களை அனுமதிச்சிருக்காரு, நீ கட்டு, நியாயமான எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும் புது சிருஷ்டியா அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு, எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ. இதான் இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட். நம்ம என்னதான் 1,44,000 ஆகணும், சர்ச் கிளாஸ் ஆகணும், சீல்டு கிளாஸ் ஆகணும் அப்படின்னு ஓடினாலும், என்னதான் நம்ம கிறிஸ்துவுக்கு வலது பரிசத்துலையும் இடது பரிசத்துலையும் உட்கார்ந்து அரசாட்சி செய்ய போறக்கூடிய ஜனங்களா இருந்தாலும், அந்த இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மாம்சத்துல இருக்கும் பொழுது யாருக்கு பயப்படணுமோ என்ன பண்ணணும், நம்ம பயப்படணும்.
போலீஸ் ஸ்டேஷனில் நின்று ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, நான் உங்களுக்குலாம் பயப்பட மாட்டேன், நான் யார் ஆக்சுவலி தேவனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். உண்மைதான், தப்பு இல்லை. ஆர்கியூமெண்ட்டு, தர்க்கம், வாக்குவாதம், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம தப்பு பண்ணதான் இருக்கலாம், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் கூட முடிஞ்சிருக்காது, 2 பேர் இடிச்சுக்கிட்டோம், 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா. அதனால தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி போல யோசிக்கணும். மோஸ்ட்லி நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடாது. அதான் நம்ம போன பாயிண்ட்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா, 2-3 கிளாஸ் முன்னாடி. நம்ம நெய்பரே நம்மளை பார்க்கும்பொழுது எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரக்கூடாது. வித்தியாசமானவங்க ஆனால் தே ஆர் வெரி குட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள வர அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ புது சிருஷ்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கான்செக்ரேட்டட் பீப்புள் ரொம்ப பர்டிகுலராக இந்த மாதிரியான எல்லா சூழ்நிலைகளையும் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பிரதர் கிளியராக சொல்கிறாரு. வரி செலுத்தணும், யாருக்கு பயப்படணுமோ பயப்படணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காரு, மஜிஸ்ட்ரேட் இருக்காரு, வயசில் நம்மளோட கம்மியாக இருக்கலாம், நமக்கு 70 வயசு கூட இருக்கலாம், அவருக்கு 30 வயசு கூட இருக்கலாம். ஆனால் அந்த பொசிஷனுக்குன்னு உண்டான மரியாதை என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா செலுத்தி தான் ஆகணும். எக்லிஷியாவில் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நம்மளாம் கூப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி மஜிஸ்ட்ரேட்டை ட்ரீட் பண்ண முடியுமா வெளியில் போயிட்டு? இன் கிரைஸ்ட் எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மஜிஸ்ட்ரேட்டை ப்ரோ அப்படின்னு சொல்லி கூட முடியுமா? அப்போ அதுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு, அதுக்குன்னு சில டிசிக்னேஷன்ஸ் இருக்குங்க பொழுது அந்த டியூ ரெஸ்பெக்ட் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு செலுத்தணும். ஸோ அநேக சட்டத்திட்டங்கள் போடப்பட்டிருக்கு இல்லைங்களா நமக்கு கவர்மெண்ட்னால, அது எல்லாத்துக்குமே அவாய்ட் பண்ணணும். நியாயமான சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி கீழ்ப்படிந்தாகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறார் பிரதர் கூட அப்படின்னா, ஃப்ரீட் ஃப்ரம் ரைவல்ரிஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஆஃப் த வில் ஆஃப் ஃப்ளஷ். ஸோ மாம்சத்தோட எடுக்கக்கூடிய சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரியான மாம்சத்தில் எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்கு கூட ஒரு புது சிருஷ்டியாகிய நாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சில நேரம் கட்டுப்பட்டாகணும் அப்படிங்கிறாரு. ஜெனரஸாக அந்த முடிவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதுறாரு. எப்படின்னா இன் கிரைஸ்ட் நம்ம யார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாருமே சுயாதீனம் பெற்றவர்கள் தான், எல்லாமே இண்டிபெண்ட் தான். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் கிறிஸ்துக்குள் சுயாதீனம் உள்ளவன் அப்படிங்கிற எண்ணம் ஒருவேளை நம்ம மைண்டுக்குள்ளே இருந்தால் அது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா மாற்றி ஆகணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நியாயம் செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய கிறிஸ்து விரும்புகிறாரு. நம்முடைய 7ஆம் தூதனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை தான் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய ஏர்த்லி ப்ரிவிலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, பூலோக கடமைகள், அதை என்ன பண்ணுறோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அடிக்கடி என்ன சொல்லுவோம், பூலோக கடமைகள், உலக பிரகாரமான சில காரியங்கள், சில சடங்கு சம்பிரதாயங்கள் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சத்தியத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே அதை சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாருமே தேவனுடைய திட்டம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டாம் ஒரு புது சிருஷ்டியா அப்படின்னா அவர்களுடைய டிசிஷன்ஸில் போயிட்டு தலையிட வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதுறாரு. இதற்கு பின்னாடி எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம என்ன பண்ணியாகணும் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், சட்ட திட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த அதிகாரிகள் அத்தாரிட்டேட்டிவ் அதிகாரிகளுக்கும் அந்த டியூ ரெஸ்பெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரதர் கிளியராக எழுதுறாரு. தன்மையாக இருக்கணும், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பிரதர் சொல்கிறாரு. ஸோ உலக ஜனம் கூட தேவனுடைய திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்போ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியாது, திட்டம் தெரியாது. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம மைண்டில் இருக்கிறதா அவங்க மைண்டில் அப்படியே அந்த அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சில நோக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்க மைண்டில் விதைக்க நினைக்க முடியாது. ஸோ அது நடக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது தேவனுடைய திட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உலக ஜனம் கூட தேவனுடைய திட்டத்தை இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் இது எல்லாத்தையும் படைச்சது யாரோ ஒரு நபர்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா. அநேகம் பேர், அநேக சாரார் இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்காங்க, தேவன் தான் அதை படைச்சாரா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட பதில் இருக்காது. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆமாம் தேவன் தாங்க எல்லாத்தையும் படைச்சிருக்காரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில சாரார் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க படைச்சிருக்காங்க, ஆனால் அது யாருங்கிற நம்பிக்கையில் அநேக பேருக்கு என்ன பண்ணிருக்கு, டிஸ்பிலீவ்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க இவங்க தான் இந்த உலகத்தை படைச்சிருந்தாங்க, இன்னொருத்தவங்க அவங்க தான் படைச்சிருந்தாங்க, இன்னும் ஒரு சாரார் இது தானாகவே உருவானதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சயின்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க. ஆனால் ஒரு விஷயம்,
அநேகம் பேர் எதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, யாரோ ஒருவர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல ஒரு குறியா இருக்காங்க, யாரோ ஒரு படைப்பாளி இருக்காரு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. இவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அவருடைய கிங்டம்ல புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குன்னு சில போர்ஷன்ஸ் வச்சிருக்காரு, சில காலப்பகுதிகள் வச்சிருக்காரு. அவருடைய திட்டத்தை விலக்கி சொல்றதுக்கும், அவருடைய அந்த அவருடைய அந்த ராஜரீக அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்க மக்களுக்கு என்ன புரியாது, இப்போ நம்ம போய் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, நானும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நீயும் பண்ணாத, ஏன்னா இதெல்லாம் அநீதியான உலகம்னு நம்ம போய் என்ன பண்ண முடியாது, யாருக்கிட்டையுமே ப்ரொபகண்டா பண்ண முடியாது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அதே நேரத்தில் புது சிஷ்யா இருக்கக்கூடிய நாம முரண்பாடுகள் அதிகமாக இல்லாமல் நியாயமான விஷயத்துங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத பிரதர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹென்ஸ் த நியூ கிரியேஷன் should be found amongst the most law abiding of the present time அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, they should not be agitated. ஒரு புது சிருஷ்டி சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத பிரதர் கிளியரா சொல்றாரு. மோஸ்ட் லா அபைடிங் ஆஃப் த பிரசன்ட் டைம். இப்போ என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதை என்ன பண்ணியாகணும், புது சிருஷ்டிகள் வந்து கீழ்ப்படியணும். வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சிக்னல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். சண்டே நம்ம பிரதர்ஸ் எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு வரோம், ரஷ்ல வரோம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், மிஸ் பண்ணிடுறோம், போடுறோமா எல்லா டைமும் அப்படின்னா இல்லை. என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டு, பிரதர் இது பாவம் நிறைந்த உலகம் பிரதர், நான் இந்த பூமிக்கு உண்டானவனே கிடையாது, இதெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது சத்தியத்தை வந்து. அப்போ என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, இந்த மாதிரி வயலேஷன்ஸ்குள்ளே போக வேண்டாம், போயிட்டு நம்மளே நியாயம் பண்ண வேண்டாம், நம்ம யாரு, நம்ம எந்த பிலீஃப்ல இருக்கோம், இதெல்லாம் தேவையே இல்லை, இதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. They should not be agitated, not quarrelsome, not fault finders அப்படின்றாரு. ஒரு புது சிருஷ்டி அஜிடேட்டடா இருக்கக்கூடாது, எதிர்வாதிகளா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு அப்போஸ் பண்ணிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாட் குவாரல்சம், பிரச்சனை பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடாது ஒரு புது சிருஷ்டி. நம்ம பண்ணுவோமா? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், ஒருவேளை நம்ம காரை யாரோ இடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், இப்போதான் 20 லட்சம் ரூபா கார் மதிப்புன்னு வச்சுப்போம், புதுசாக வாங்கியிருக்கோம், இடிச்சிட்டாங்க யாரோ, என்ன பண்ணுவோம்? நம்ம இறங்கி ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு சத்தியம் சொல்லிட்டு வருவோமா? அப்போ வரும் பாருங்க ஒரு பழைய மனுஷனோட ஒரு ரியாக்ஷனு. அப்போ எடுப்போம் பக்கம் ஐபிசி ஆக்ட் படி எல்லாத்தையும், போலீஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், நம்மளே செக்ஷன் முதற்கொண்டு சொல்லிடுவோம், நீங்க எப்படி அடிச்சிருக்கீங்க, என்ன தப்பு, டேஷ் கேம்லாம் போட்டு காட்டுவோம், யார் மேல மிஸ்டேக் எல்லாமே. அப்ப யோசிச்சு பாருங்க, கேரக்டர் காட்டணும் அப்படிங்கும் பொழுது எக்ஸ்ட்ரீமா காட்டிடணும். அந்த இடத்துல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா இருக்கும். எப்போ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா இருக்கும் அந்த டைம்ல. அதுதான் ஒன்னே ஒரு கேள்வி, பிரதர் அதையும் தான் பிரச்சனைங்கிறீங்களே. திரும்ப நான் சொல்றேன், மோட்டார் இன்சூரன்ஸ் போடாதீங்கன்னு பிரதர் நீங்க சொல்லலை, உங்க வெஹிக்கிளுக்கு உண்டானது காப்பீடு, அதையே சார்ந்து இருக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டதுனால என் வண்டி திரும்ப அப்படியே கிடைக்கும், தண்ணிக்குள்ள போனாலும் அப்படியே ரேவன் 2 காரா கொடுப்பாரு, அந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட் ஒரு பிலீஃப்ல இருக்கக்கூடாது. ஃபெய்த் என்னைக்குமே தேவன் மேல இருக்கணும். இப்போ என்டையர் உலகமே தண்ணியால நிரம்பிருச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க போகும் எல்லா காரையும் மாத்தி கொடுக்கறதுக்கு? சின்ன கொஸ்டின். அமெரிக்கா ஃபுல்லா இப்ப தண்ணியில முழுகிறதுன்னு வைப்போம் நாளைக்கு உதாரணத்துக்கு. இப்ப என்ன பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எல்லா காரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பிரதர் நான் பம்பர் டு பம்பர் போட்டிருக்கேன் பிரதர், இன்னும் பனிக்கட்டி உருகுது, சீ லெவல் ரைஸ் ஆகுது, போச்சுன்னா போச்சுதான். ஏதோ கிரேஷியஸா சென்னை ஃபிளட்ஸ்ல நிறைய கார்ஸ் மாற்ற முடிஞ்சது, நிறைய கார்ஸ் என்ன பண்ண முடியலையா இன்சூரன்ஸ் இருந்துமே. எனக்கே தெரிந்த ஆஃபீஸில் எனக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் சொன்னாங்க, எங்கள் பாலிசியில் அது இல்லைன்னு சொல்கிறாங்க பிரதர். அது எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா 10 வருஷம் ப்ரீமியம் கட்டினதுக்கு அப்புறம். ஸோ தவறான ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க, முடியாதுன்ட்டான் சிம்பிளானோ. இப்போ யோசிச்சு பாருங்க, என்றைக்குமே ஒரு மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம், இந்த மாதிரியான சங்கங்களை அதை ஃபுல்லாக அதை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். இப்போ பிரதர் நம்ம கிட்ட தான் விட்டுருக்காரு, சுயாதீனம் கொடுத்துருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் புது சிருஷ்டி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, குற்றம் கண்டுபிடிப்பவர்களாக இருக்கக்கூடாது, ஃபால்ட் ஃபைண்டர்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம பண்றோமா? குற்றம் கண்டுபிடிப்போமா அடிக்கடி? பிரதர் கண்ணை திறந்து பார்த்தாலே எல்லாமே தப்பு தப்பா தெரியுது பிரதர், எதை பார்த்தாலும் ஒரு அநீதி தெரியுது பிரதர், ஒரு தப்பு தெரியுது. நியூ கிரியேஷன் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபால்ட் ஃபைண்டர்ஸா இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நடக்கிறது யாருடைய ராஜ்யம் இல்லை, கிறிஸ்துவின் ராஜ்யம் கிடையாது. இதுல இருந்துட்டு நீங்க எல்லாருமே ஆதாம்னால் படைக்கப்பட்டவர்கள், ஆதாமினுடைய சந்ததி தான் எல்லாருமே இல்லைங்களா, ஜெனரேஷன்.
எல்லாமே துர்க்கணத்தில் உருவானவர்கள் தான். இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இது தப்பா இருக்கு, இது அசிங்கமா இருக்கு, இது கேட்கவே நல்லா இல்லை, இது பார்க்க கேவலமா இருக்கு. எங்க இருக்கோம் நம்ம? இங்கேதான் இருக்கோம் இன்னுமே. அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஃபால் ஃபைண்டர்ஸா இருக்க வேண்டாம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, பிரதர் நான் தப்பே பண்ணல பிரதர், இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ ஒருவேளை உதாரணத்துக்கு ஃபைன் போடுறாங்க, 2 சாராருக்கும் ஃபைன் போடுறாங்க, உங்க மேல தப்பே இல்லை, 2 பேருக்கும் ஃபைன் போடுறாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம், நியாயமா எடுத்து சொல்லலாம், தர்க்கம் பண்ணக்கூடாது. அங்கே நின்று சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீயா நானான்னு சண்டை போடுற அளவுக்கு ஒரு நியூ கிரியேஷன் வந்து எந்த இடத்துலையுமே பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக எழுதுறாரு. ஸோ தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணுமே தவிர உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் இருப்பாங்கன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு கஷ்டம் வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம போய் நம்ம காரை ஒருத்தர் இடிச்சிட்டாருங்கும் போது ஒருவேளை நம்ம நியூ கிரியேஷனாக இருக்கும் போது என்ன பண்ணலாம்? அமைதியாக போகலாம். நம்ம போய் இன்னொருத்தர் வாங்கின புதுசாக வாங்கின காரை 20 லட்ச ரூபா காரை இடிச்சுட்டு அவரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கணும்னா அவர் அமைதியாக இருப்பாரா? அவர் சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவார்? லெஃப்ட் ரைட்டு கண்டிப்பாக வாங்குவார். ஏன்? அவர் தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் அவர் ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னா இல்லை. நம்ம தான் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உலக ஜனத்துக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது நிறைய குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்க வேணாம் அப்படிங்கிறாரு. ஒருவேளை குற்றம் கண்டுபிடிச்சு அதுல மாற்றம் கொண்டு வர நான் முயற்சி பண்றேன் பிரதர் அப்படிங்கிற கோணத்துல நான் குற்றம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் இங்க டைமே இல்லை அப்படிங்கிறாரு பிரதர். அந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு தேவனுடைய திட்டத்துல. அப்ப எல்லாமே சரியா மாறிடும் அப்படிங்கிறாரு. ஸோ தீமை நிறைந்த உலகம் தான். இந்த உலகத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னா சுயநலம் தான் இருக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நன்மையை எதிர்பார்க்கிறோம், சுயநலம் இல்லாத ஒரு வேர்ல்டை எதிர்பார்க்கிறோம் சொசைட்டியில். அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய திங்கிங் தான் தப்பு அப்படிங்கிறாரு. எல்லாமே தேவனுடைய கிங்டம்ல, பீசபிள் கிங்டம்ல இதெல்லாமே மாறிடும். அதே நேரத்தில் ஒருவேளை மனுஷனுடைய சிந்தனைகளை 10 மடங்கு மேம்படுத்தி பார்த்தா கூட அது எதற்கு ஒப்பாகாது அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு நேர்மையான விஷயங்களுக்கு ஒப்பாகாது அப்படிங்கிறத கிளியரா சொல்றாரு. சட்டத்திட்டம், நியாயங்கள், நீதிகள் இது எல்லாத்தையுமே புது சிருஷ்டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. ஒபே பண்ணணும், அதற்கு பழகணும், நம்ம ஒபே பண்றதுக்கு பழகணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. அதே நேரத்தில் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும் ஒரு புது சிருஷ்டி. ஒருவேளை அதுல நன்மை இருந்தா அப்படிங்கிற பாயிண்ட்டை ரொம்ப கிளியரா அங்க நோட் பண்றாரு. ஸோ 100% சரியான ஒரு விஷயத்த மனிதன் செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, நம்ம இனிமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறைகள் இருக்கும், ஆனால் அதில் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஃபால்ட் ஃபைண்டர்ஸாக இருக்க வேண்டாம். ஒருவேளை அதுக்கு பிரதர் என்ன ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எந்த நாடுக்கு போங்க, கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அந்த கண்ட்ரியில் அங்கே நடக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு அகென்ஸ்டாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் போயிட்டே தான் இருக்கும். அப்போ அடுத்த பார்ட்டி வந்தாலும் அது மாறிடுமானா? எல்லா நாடுகள்லையும் எல்லா இடத்துலையும் ரூலிங் கவர்மெண்ட்ஸ் அப்போஸ் பண்ணி போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? நம்ம தான் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், 5 வருஷம் கழிச்சு ஆட்சி மாறினா எல்லாமே மாறிடும். அது நம்ம ஒரு இந்திய குடிமகனுடைய எண்ணம் இல்லைங்களா? ஆனால் மாறுதா? அப்படி ஒரு வேளை மாறுறதா இருந்தா ஏதோ ஒரு 5 வருஷம் பிரச்சனை இருக்கணும், ஏதோ ஒரு 5 வருஷம் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ எல்லா நாடுகள்லையும் யோசிச்சு பாருங்க, பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. பிரதர் என்ன சொல்றாரு, ஏன் இந்த லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, ஒன்றுமே இல்லாததுக்கு இது இருக்கிறது மேலே பெட்டர் அப்படிங்கிறாரு. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஏன் அப்படின்னா இன்றும் உலகத்தில் அநேக நாடுகள் அரசாட்சி செய்யறதுக்கு ப்ராப்பரான கவர்மெண்ட் இல்லாம எப்படி இருக்காங்களாம்? ப்ராப்பரான கவர்மெண்ட் இல்லாம மிலிட்ரி கண்ட்ரோல்ல இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோமா? மிலிட்ரி தான் கண்ட்ரோலே வச்சிருக்கோம் அந்த என்டையர் கவர்மெண்ட்டை. இப்போ பிரசிடென்ட்டே இருக்க மாட்டாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க நியூஸ் படிச்சீங்கன்னா தெரியும், ஆப்கானிஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த என்டையர் கண்ட்ரி இப்போ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்னால ஆளப்படுதா அந்த ஆட்சினா? இல்லை. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் உலகத்தில். இனி போக போக அநேக இடங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா
இன்னுமே அந்த ராணுவ கண்ட்ரோல்ல, மிலிட்ரி ஹெட்டனுடைய கண்ட்ரோல்ல நாடுகள் இயங்கி வருது. ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் கீழே இயங்குறது இல்லை. மக்களுக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. பாதுகாப்பு கிடைக்குமா? ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை. ஒரு மிலிட்ரியினுடைய கண்ட்ரியில் ஒரு நாடே இயங்குது அப்படின்னா என்னதான் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி அநேக சண்டைகள் வரும், அநேக போர்கள் நடக்கும். பிரதர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இப்படி அநேக சண்டைகள் போர்களுக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கிற கண்ட்ரி, இப்படி இருக்க கவர்மெண்ட் ஒரு தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல இல்லாம புவரா இருந்தாலும் ஓகே தான். சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கிறார். உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இருக்கோம் நம்ம. இப்போ இங்கே நமக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு, ஸ்டேட் பாடி இருக்கு, சென்ட்ரல் பாடி இருக்கு, ஒரு கலெக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, இத்தனை காப்ஸ் இருக்காங்க, போலீஸ் பீப்புள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்துமே இங்கே நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? அந்த இடத்துல இது அநியாயம் நடக்குது, அங்கே கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஒருவேளை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இதே தமிழ்நாடு எப்படி இருக்கும்? கவர்மெண்ட்டே இல்லை தமிழ்நாட்டில், போலீஸ் ஸ்டேஷன்ஸே இல்லை, எப்படி இருக்கும்? எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிறது என்ன? ப்ராப்பரா இல்லைனாலும் பெட்டர் தான். ஓகே, நீ அதை என்ன பண்ணாத, அதில் போயிட்டு ஃபால்ட் கண்டுபிடிக்காத, அதுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காத அப்படிங்கிறத பிரதர் கிளியரா எழுதுறாரு. ஸோ தற்காலிகமாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம், அனார்கிக்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு எழுதுறாரு. அராஜக ஆட்சிக்கு இப்படி இருக்கக்கூடிய ஆட்சி எவ்வளவோ தேவலாம். ஸோ சூன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தேவன் இது எல்லாத்தையுமே பூரணத்திற்காக மாற்றி அந்த ஏற்ற சூழ்நிலையில இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத பிரதர் எழுதுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் நமக்கு என்ன வரும்? நெட்ல சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதிருப்தி ஏற்படுதுங்களா? சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பார்க்குறோம். தப்பானா ஏதோ ஒரு பேட் இன்சிடென்ட்டை பார்க்குறோம், பேடாக கையாளப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்குறோம். நமக்கு என்ன சில நேரம் வரும்? பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்கப்பா இந்த ஊரில் இப்படி நடந்துருச்சான் சொல்கிறோம்ல. சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கு பாருங்க, காலம் கெட்டு போச்சு, எவ்வளோ ஒஸ்டா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. மணிப்பூர் இஷ்யூ எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கு. ஒரு வாரத்துக்கு அதை பற்றி பேசுவோமா? நம்ம பேசிட்டே இருப்போம், ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோம். ஒரு வாரத்துக்கு அப்புறமும் அதே ஆதங்கம் மைண்டில் இருக்குமானா இல்லை, மறந்துடுவோம், வேற ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருப்போம். ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணி இதை பற்றி யோசிச்சு பேசி ஃபால்ட் கண்டுபிடிச்சி இதை டிபேட் பண்ணி இது சரியா தப்பான்ற ஜட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதையே பேசிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறாருன்னா அடுத்த பிரச்சனை வந்துடும் பின்னாடி அடுத்தது. ஏன் அப்படின்னா இது தேவனுடைய ஸ்டாண்டர்டில் இல்லை இப்போ. அதனால இதுக்காக புது சிஸ்டம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பிரதர் எழுதுறாரு. சில நேரம் நம்ம கூட என்ன யோசிப்போம்? சில அநியாயங்கள் நடக்கும் பொழுது சொசைட்டியில் இந்த அநியாயம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா அப்படின்னு நம்ம நெய்பர் பேசுவாங்க நம்ம கிட்ட பக்கத்தில் நின்று. பைக் எடுக்கும் போதோ இல்லை ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸில் உள்ள கொலீகோ யாரோ பேசுவாங்க. நம்மளும் என்ன பண்ணிட வேண்டாம், இப்படி ஆயிடுச்சுங்களா, இவங்களுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க வேணாம். இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்? நம்ம ஒரு வேளை கோர்ஸை ஒழுங்காக முடிச்சு சர்ச் கிளாஸ் ஆனால் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்துக்குமே முடிவு வந்துடும். பதில் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரம் உட்காந்து ஹாஃப் அன் ஹவராக அந்த ஊரில் இப்படி ஒரு கலவரம் நடந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்போம் டீட்டெயில்டாக. நம்ம என்ன படிக்கணுமோ அதை விட்டுருவோம், இதை படிச்சுட்டு இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சைட்ஸ் எடுக்க வேண்டாம். எது சரி தப்பு, எது சரி எது தப்புன்ற சைட்ஸ் எடுக்க வேண்டாம், டிபேட் பண்ண வேண்டாம், தர்க்கம் பண்ண வேண்டாம், ஃபால்ட் ஃபைண்டர்ஸாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத பிரதர் எழுதுறாரு. அதே நேரத்தில் என்ன பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு அப்படின்னா, இதை கூட நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா சங்கீதம் 37:1 வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும்? மனசுல எரிச்சல் வரும். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அதே நேரத்தில் என்ன அடுத்த வசனமும் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். எப்போ அப்படின்னா தேவன் இது எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது இல்லைங்களா? சில நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒர்க் பண்ற இடத்துல பண்றோமா இல்லைங்களா? சில நேரம் வீட்லயே நடக்குது பிரதர் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மாத்திக்கணும். டைம் டு சேஞ்ச். இதெல்லாம் கேட்கறது எதுக்காக அப்படின்னா வீட்டில் பேசுறதுக்கு இல்லை. வீட்டிலேயே இங்கே 2 குரூப் இருக்கும் சில நேரங்களில். அம்மாவும் ஒரு பையனும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பாவும் இன்னொரு பொண்ணும் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் நடக்கும். இப்படி ஒரு வீடு புது சிஷ்டியோடைய வீடு இருக்கலாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ.
என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்குள்ளே நம்ம போயிருக்கோம் அப்படின்னா இனிமேல் தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா சில நேரம் டெம்டேஷன் ஆகுமா, இன்னொரு சாராரை சார்ந்து பேசுறதுக்காக ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இல்லை ஒரு ஆஃபீஸில் எடுத்துப்போம், இல்லை ஒரு டீ கடைக்கு போகிறோம், டீ சாப்பிட போகிறோம், ஒரு 4 பேர் சேர்ந்து டீ சாப்பிட போகிறோம், முன்னாடி மாலை முரசு வந்து தொங்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ரூலிங் பார்ட்டி பற்றி வந்திருக்கு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இயர் யார் ரூலிங் பார்ட்டியாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதை ஃபேவரட்டிசம் பண்ணுற ஒரு 2 பிரதர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இன்னும் ஒரு 2 பிரதர் இருக்காங்க. பிரதர் நான் சொல்கிறது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நார்மலான ஒரு நாமினல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்படி ஒரு 3 பேர் இருக்காங்க. நம்மளும் போயிட்டு அவருக்கு தோல் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அங்கே நின்றுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ் எடுக்கலாமா அந்த இடத்துல அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. ஏன்? இப்போ அந்த பார்ட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் உலகமே மாறப்போகுதா? மாறாதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் சில புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃப்ளஷ்லியா இந்த மாதிரியான வேர்ல்ட்லி ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போயிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ காமனான இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றி யோசிக்கலாம், இதை பேசலாம் டீ கடையில் நின்று. இன்னைக்கெல்லாம் அநேக டீ கடையில் போர்டே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன வச்சுருப்பாங்கன்னா, இங்கு புகை பிடிக்காதீருங்கிறது பழைய ட்ரெண்டு, இங்கு அரசியல் பேசாதீர் அப்படின்னு. ஏன்? பேசி முடிச்சுட்டு போகும்போது கடையை காலி பண்ணிட்டு போயிடுறது, சண்டை போட்டு போலீஸ் வரும் ஜீப்பில் அரெஸ்ட் பண்ண. ஏன்? ஆரம்பத்தில் நீ சரியா நான் சரியான்னு ஆரம்பித்த கான்வர்சேஷனு முடியும் பொழுது அந்த டீ கடை பாய்லரே இருக்காது அங்கே. அப்போ இது உலக பிரகாரமா மக்களை என்ன சொல்றான், இதெல்லாம் பேசாத அப்படிங்கிறான். ஏன்னா பிரச்சனை அவனே என்ன ஃபீல் பண்றான்னா இது யாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. ஒரு புது சிஷ்யா இருக்கக்கூடிய நம்ம ஒருவேளை டீ கடைக்கு போறோம்னா இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்குள்ள போலாமா ஆஃபீஸ் மெம்பர்ஸோட அப்படின்னா தனியா தெரியணும். என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணிடக்கூடாது, இந்த 2 பார்ட்டிலடா ஏதோ ஒரு 3rd பார்ட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது நம்மளை பார்த்து. நம்ம இதெல்லாம் சாராதவங்க அப்படிங்கிற ஒரு மைண்டுக்குள்ள அவங்க வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நியூ கிரியேஷன்ஸ் வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இதில் தலையிட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த விஷயங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண வேணாங்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு அகென்ஸ்டா, வாங்க போய் நம்மெல்லாம் கொடி பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஃபால்ட்டை மாற்றுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொடி பிடிச்சிட்டு போகிறதுனால அது மாறிடுமா அப்படின்னா மாறாது. அப்போதைக்கு சால்வ் ஆகிற மாதிரி மேபி தெரியலாம், திரும்பி என்ன ஆகும், திரும்பியும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் கொடி பிடிக்க ஆரம்பித்தோம், கூட போக ஆரம்பித்தோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இது தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் இல்லை. புது சிஷ்யா ஓடக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் அப்படி வச்சுருப்போம், இப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக. நமக்கு என்ன பிடிக்காது, எக்லிஷியாவில் சின்னதாக ஒரு குப்பை இருந்தாலும் நமக்கு கோவம் வரும். யார் இந்த வாரம் கிளீனிங் டீமு ஒழுங்காக கூட்டலை போல கோவம் வரும். ஏன்? ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நம்ம சில நேரம் சில ரூலிங் பார்ட்டியோ இல்லை அப்போசிஷன் பார்ட்டியோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொந்தளிக்கும், நரம்பெல்லாம் புடைக்கும் நமக்கு. ஏன்? இது அநியாயம் பிரதர், இது அராஜகம், நீ போய் நிற்காத அதுக்கு கொடி பிடிச்சிட்டு, அது ஒரு புது சிஷ்யோடைய வேலையே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறாரு. தானியலில் கூட ஒரு வாக்கியம் வரும் இல்லைங்களா, மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். தராசுல நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாச்சு அப்படிங்கும் பொழுது இப்போ பார்க்கும் போதே நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் எப்படிதான் இருக்கும், பர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்டே அதுதான். நீ என்ன பண்ணாத, திரும்பியும் அதை பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும்னு எதிர்பார்க்காத அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டாரு. மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதிக்கு முன்னாடி இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளுக்கும் என்ன வரப்போகுது, முடிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணாத, ஏதோ ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்காத, ஏதோ ஒரு சாராரை சார்ந்து நீ என்ன பண்ணாத, என்னைக்குமே கொடி பிடிச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த சிஸ்டம்காக சப்போர்ட் பண்ணாத. இந்த சிஸ்டம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிரும் அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு. ஸோ மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில் இதெல்லாமே முடிக்கு வரப்போகுது. சியோன் என்றும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் பார்க்குறோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரி இருக்கா, இந்த மகா உபத்திரவத்தில் இந்த சிஸ்டம் எல்லாம் அழிய போகிறதுனால? யோசிச்சு பாருங்க, நம்மளே சர்ச் கிளாஸ் ஆகணும்னு ஓடுறோம், மகா உபத்திரவத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசேஷன் நீங்கள் நல்லா இருக்குமா? இருக்காது. ஆனால் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளும் மேலேயும் போக முடியாது, அதுதான் ஒரு உண்மை. இங்கேயே இருந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு மகா உபத்திரவத்தில் நம்ம சார்ந்த கட்சி அடி வாங்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், அப்பயும் அடி வாங்கிக்கலாம். வேணாம், ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம் இந்த ஒரு வாய்ப்பை அப்படின்னு. இப்போ யோசிக்கணும், இன்னைக்கு நம்மளை தேவன் சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அனுமதிச்சிருக்கார். சில அதிகாரங்கள், சட்டத்திட்டங்கள்,
அதுக்குள்ள குறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைகள் இருக்கு. குறைகள் இருந்தாலும் அது பூரணம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இது எல்லாத்துக்கும் எல்லா ரூல்ஸுக்கும் அவாய்ட் பண்ணலாம், அமைதியாக ஓடலாம் சத்தியத்தில், ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இருக்க வேணாம் அப்படிங்கிறத பிரதர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன ஒரு பாயிண்ட் எதுக்காக சொன்னார், எதுக்காக இந்த சட்டத்திட்டம்லாம் நம்ம கீழ்ப்படிய சொன்னார் அப்படின்னா, சட்டத்திட்டமே இல்லாமல் ஒரு அராஜக ஆட்சி நடக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லைங்களா? அப்போ இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஓடலாம். தேவனுடைய பீசபிள் கிங்டம் அந்த சூழ்நிலையில் தேவன் என்னெல்லாம் அனுமதிக்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு எல்லா திட்டத்தையும் விலக்கி காட்ட போறாரு. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தேவனுடைய திட்டத்தை சொல்லி கொடுத்துட்டு எதிர்பார்க்கலாம் அவங்க நல்ல ஸ்டாண்டர்ட் காட்டணும்னு. ஒன்றுமே தெரியாமல் அவங்க தேவனோட ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்க இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது அது தவறு அப்படிங்கிறாரு பிரதர். அதே நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரியில்லாத செயல்பாடுகள் அதனால் வரும் தீமைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரியில்லாத செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். ஏதோ ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆஃபீஸர்ஸ் எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாம், அதில் சில தீமைகள் இருக்கலாம், அதற்கு எதிர்த்து நிற்காத அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் எரிச்சல் படாத, எதிர்த்து நிற்காத. ஸோ ஒரு புது சிருஷ்டி இதை ஃபாலோ பண்ணணும். உலக மக்களுக்கு தெரியுமா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனேயுமே எரிச்சல் அடைவாங்க, கோபம் கொள்வாங்க, கொடி பிடிப்பாங்க, ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு பிலீஃபில் இருப்பாங்க, நம்ம உரிமையை நம்ம தான் சண்டை போட்டு வாங்கிக்கணும். இந்த மென்டாலிட்டியில் அவங்க இருக்கலாம், நீ இருக்காத. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இந்த உலகத்தில் மாற போகிறது கிடையாது. கிறிஸ்துவனுடைய அரசாட்சியில் அந்த கிங்டமில் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பிரதர் கிளியராக சொல்கிறாரு. அதுக்கு தான் வசனம் சொல்கிறாரு, துன்மார்க்கனும் உணரான். தானியலில் வசனமே இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு புது சிஷ்யா இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்க போகுது, பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்க போகிறதில்ல, ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு உடனே நம்ம மண்டே இப்போ போயிட்டு டீ கடையில் நம்ம போகிறோம். இப்போ ஒரு சூழ்நிலை வருது நமக்கு இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நின்று மகா உபத்திரவத்தில் நீங்கள் எல்லாருமே அழிய போகிறீங்க, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமானா பிரதர் அதை எழுதுறாரு, துன்மார்க்கனும் உணரான். ஸோ நீ என்ன பண்ணாத அப்படின்னா, கேட்க செவி இல்லாதவர்களிடம் நீ என்ன பண்ணாத அப்படின்னா உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறாரு. தப்பாக புரிஞ்சக்கூடாது இந்த பாயிண்ட்டை. நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட நின்றுட்டு நம்ம கூட டீ கடையில் நின்றுட்டு கையில் கிளாஸை வச்சுட்டு நீ இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத, சப்போர்ட் பண்ணனா மகாபத்திரத்தில் உன் பார்ட்டி அழிஞ்சிரும், இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன சொல்லலாம்னா தேவனுடைய திட்டத்தை எடுத்து வைக்கலாம். ஒருவேளை கேட்க செவி உள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய திட்டத்தை சொல்லலாம். நம்ம அதுக்காக என்ன பண்ணிட வேண்டாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்ட சத்தியமே சொல்லக்கூடாதா அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சத்தியம் சொல்லுங்க. ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கும் பொழுது அப்பப்போ பார்க்கும் பொழுது அவங்க நம்மளை கிராஸ் பண்ணும் பொழுது தான் மகா உபத்திரவம், நீ மாட்ட போற, நீ காலி, இதை நெகட்டிவிட்டியை விதைக்காதங்கிறாரு பிரதர். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் இந்த உலக மக்கள் என்ன இருக்காங்களாமா, அநேக கஷ்டத்துக்குள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. சத்தியம் தெரிஞ்சிட்டதுனால நீ என்ன பண்ணிடாத அப்படின்னா போகும்போது வரும்போதெல்லாம் அவங்கள இரிட்டேட் பண்ணாத, ப்ராப்ளம் ஃபால்ட் ஃபைண்டர்ஸாக இருக்காத, ப்ராப்ளம் மேக்கர்ஸாக இருக்காத. ஸோ கேட்க செவி இல்லையா சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத, அவங்க மனசும் விசனம் அடையும்படி நீ எதுவும் செய்யாதங்கிறாரு. நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு வேளை ஃபேமிலிக்குள்ளேயே பாருங்கள், சில நேரம் ரிலேட்டிவ்ஸ் ட்ரூத்தில் இல்லாமல் இருப்பாங்க. நம்மளே என்ன சொல்லுவோம், அவங்கள அப்யூஸ் பண்ணுவோம். சில நேரம் அந்தி கிறிஸ்து பாரு, வழிவிடுதா பாரு எனக்கு ப்ரேயருக்கு போகிறதுக்கு சொல்லுவோம். இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, நடக்குது. இன்னுமே அப்யூஸ் பண்ணாதீங்க யாரையுமே, அவங்களுக்கு தெரியாது. கேட்க செவி இல்லையா, ரொம்ப சிம்பிள், விட்டுருங்க. தேவன் அவங்களுக்குன்னு சில விஷயங்களை வெளிப்படுத்துவார். அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மனசு விசனம் அடையும்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஜெனரஸ் மைண்ட் இருக்கணும். பிரதர் ரொம்ப ஜெனரஸான ஒரு மைண்டில் என்ன பண்ணுறாரு, இந்த பாயிண்ட்லாம் எழுதுறாரு ரொம்ப அழகாக. ஸோ ஆல்ரெடி தே ஆர் சஃபரிங். உலகத்தில் அநேக தொல்லைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதான் எதை அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா, அந்தந்த நாட்களுக்கு அதன் பாடுகள் போதும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அந்தந்த டேஸ்க்கு அந்தந்த பிரச்சனை இருக்குது. நீயும் போயிட்டு என்ன பண்ணாத அப்படின்னா அவங்கள ஊன் பண்ணாத, உனக்கு சத்தியம் தெரிஞ்சுன்றதுக்காக நீ அவங்கள காயப்படுத்தாத அப்படிங்கிறாரு. ஒருவேளை கேட்க காது இருக்கா, அப்போ ரொம்ப அமைதியாக இருக்கேன், நான் மட்டும் சர்ச் கிளாஸ் ஆகணுங்கிற மைண்டில் இருக்காத. ஒருவேளை கேட்க காது இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியை பார்த்துட்டா கூட நீ என்ன பண்ணு அப்படின்னா தைரியமாக சத்தியத்தை சொல்லு. ஏன்னா
அதை சொல்றதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சில நேரம் வெக்கப்படுவோமா வேலை செய்கிற இடங்கள்ல சத்தியம் சொல்றதுக்கு? ஷையா ஃபீல் ஆகுமா? அது எப்படி பிரதர் என் மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் அதை சொல்ல முடியும்? ஒருவேளை தேவன் வாய்ப்பு தராரு பேசுறதுக்கு. ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம். பேசிக்கில் என்னதான் எடுப்போம், எதனால் இதெல்லாம் நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? எவ்வளோ பிக்சர்ஸ் போடுவோம். சோமாலியாவில் இறக்கக்கூடியவங்க, எர்த்குவேக்கில், இந்த கும்பகோணம் ஸ்கூல்ஸ் ஆக்சிடென்ட்ஸில் இறந்தவங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றக்காக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போடுவோம். போட்டு என்ன சொல்கிறோம்? ஏன் தேவன் தீமையை அனுமதிக்கிறார்? அப்போ கொடூரமான தேவன் இல்லை, கிடைக்கிற டைம்லலாம் சத்தியத்தை சொல்கிறோம் இல்லைங்களா? உண்மையான தேவன் யாருங்கிறத மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி. இப்போ கேட்க யாரெல்லாம் மனசு இருக்கோ காது இருக்கோ அவங்க கிட்ட இதெல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒருவேளை அவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய காதுகள் இல்லையா? வசனமே இருக்கு, பன்றுகளிடத்தில் என்ன பண்ணாத, உன்னுடைய முத்தை போடாத அப்படிங்கிற வசனம் ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லலை இப்போ அப்படின்னா, கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லலை. எல்லா விஷயத்துக்கும் லாஸ் அபைட் பண்ணுங்கன்றத ரொம்ப கிளியராக பிரதர் சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்கு அப்போ நான் ஆதரவு தரேன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, அப்படி ஒரு வேளை கேள்வி நம்ம மைண்டில் இருக்குன்னா நம்முடைய பதில் என்ன? இவ்வளோ பேசியாச்சு, கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நம்ம ஆதரவு தரலாமா? லைவ் போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன் மூஞ்சி தான் தெரியுது, பரவாயில்ல சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாதுங்க? அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹானரிங் மென் அப்படின்னா ரெஸ்பெக்டிங் தேர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி, மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. மரியாதை தரலாம், சட்டத்திட்டங்களை ஒபே பண்ணலாம், பட் டசன்ட் நெசசரிலி மீன் எ பார்ட்டிசிபேஷன் வித் த வேர்ல்ட் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா பிரதர் சொல்றாரு. நீ என்ன பண்ணு அப்படின்னா, மரியாதை கொடு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் நீ என்ன பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீ பங்கு பெற வேணாம் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன டாபிக் எடுத்துக்கலாம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். புது சிருஷ்டி ஓட்டு போடலாமா கூடாதுங்களா? இப்போ மையம் எழுஞ்சிருக்கும், இப்போ பார்க்காதீங்க. ஓட்டு போடலாமா கூடாதா? கூடாது. இப்போ கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏன் கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது? எல்லா இந்திய குடிமகன்களும் கண்டிப்பாக ஓட் பண்ணியே ஆகணும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கவர்மெண்ட் சொல்கிற எல்லாத்தையும் நீ என்ன பண்ணாத, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எதிர்த்து நிற்காத, ஃபாலோ பண்ணுன்னு தான் பிரதர் எழுதியிருக்காரு. தான் பிரதர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, பட் டசன்ட் நெசசரிலி மீன் எ பார்ட்டிசிபேஷன் வித் வேர்ல்டு இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுங்கிறது எங்கே தான் இருக்குன்னு, இந்த உலகத்தில் தான் இருக்குது. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீ என்ன பண்ணாதன்னா எல்லாத்துக்கும் துணை போகாத அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, புது சிருஷ்டி ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புது சிருஷ்டி தாராளமாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. என்ன பிரதர் இப்போ தான் போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். புது சிருஷ்டி ஓட்டு போடலாமா அப்படின்னா, புது சிருஷ்டி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லியிருக்காரு. ஆனால் எப்போ திரும்ப போடணும்? ஒருவேளை ஓட்டே போடாமல் உன்னால் இருக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் தெரியுமா? ஓட்டு போடலன்னா நீ காலி, ஓட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை நீ என்ன பண்ணு அப்படின்னா, உன்னுடைய பார்வைக்கு யாரு ரொம்ப தி பெஸ்ட்ன்னு தோணுதோ, யாரும் நீதிமான் இல்லை கரெக்டா, யாரு தி பெஸ்ட்ன்னு தோணுதோ அவங்களுக்கு சூஸ் பண்ணு. ஒன்லி இஃப் தேர் இஸ் நோ சாய்ஸ். இப்போ துப்பாக்கி வச்சுட்டு டெய்லியுமே நம்ம வீட்டுக்கு ஒரு பட்டாலியனோட கூட்டிகிட்டு போயிட்டு 2 துப்பாக்கி முனையில் நம்ம பட்டனை அழுத்துற வரைக்கும் நம்ம கூட 2 பேர் நிற்கிறாங்களா? எப்போதுமே இன்னும் அந்த அளவுக்குலாம் சூழ்நிலை மாறல. அப்போது பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 7th ஏஞ்சல் ரொம்ப கிளியராக அந்த 6th வால்யூமில் எழுதியிருக்காரு. ஸோ யாருமே நீதிமான் இல்லை அப்படிங்கும் பொழுது நீ என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, வாலண்டியரெல்லாம் நீயே போய் இதில் பங்கு பெற வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு. ஏன்? நம்ம ஓட்டு போடுறவங்க 100% வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா? இல்லை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரதர் என்ன சொல்கிறாரு, it doesn't necessarily mean a participation with the world in the function of government அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ எல்லாத்துக்கும் துணை போக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு. however there is no such demand made upon them for voting. ஏன்னா போட்டே ஆகணும், போடலன்னா செத்துட்ட அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதா?
அப்போ என்ன பண்ணு நீ ஆக்சுவலி யாத எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலை, நீங்கள் போடலன்னா எல்லாத்துலேருந்தும் உங்களை பிளாக் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே, வேர்ல்டுலேருந்து கன் பாயிண்டில் நிற்க வச்சு போட்டே ஆகணுங்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணு, உனக்கு மனசுக்கு யார் நல்லவன்னு தோணுதோ நீ என்ன பண்ண, அவனுக்கு போடு, இல்லைன்னா நீ என்ன பண்ணாத அப்படிங்கிறாரு. அப்படின்னா போடாத அப்படிங்கிறாரு. ஸோ எந்த நிர்பந்தமும் இல்லை நமக்கு. இப்போ ஏதாவது நிர்பந்தம் இருக்கா நமக்கு? இல்லை. ஸோ மெயின்டைன் ஸ்ட்ரிக்ட் நியூட்ரலிட்டி இன் ரெஸ்பெக்ட் டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறாரு. என்ன நியூட்ரலிட்டினா, மெயின்டைன் நியூட்ரலிட்டினா, நியூட்ரல்னா என்ன? நடுநிலைமையான. பார்த்தோம் இல்லைங்களா, டீ கடையில் 2 சைட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, சரி எது தப்பு எதுன்னு. நீ என்ன பண்ணாத என்னைக்குமே பாலிடிக்ஸில் நியூட்ரலிட்டி எடுத்துக்கோ, இந்த சைடு அந்த சைடுன்னு நீ போகாத அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. நடுநிலை வகிக்கணும். நோ சப்போர்ட் நோ ஹேட் ஆன் ஸ்பெசிஃபிக் மென். சப்போர்ட் தானே பிரதர் பண்ணக்கூடாது, இப்போ பாருங்க நான் கக்குறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க, அதை பண்ணாத. அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வை காட்டாத. ஏன்? நம்ம எதுவுமே இப்போ தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா ரைட்டிங்ஸில், இதை புறக்கணிக்கலாம். நம்ம பிரதர்ஸே அநேகம் பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எலெக்ஷன் டைம்ல இருக்கும் பொழுது, பிரதர் ஏன் போடக்கூடாதுங்கிறீங்க, போட்டால் தானே ஒரு நல்லாட்சி வரும், எவ்வளோ நடக்குது, மாற்றங்கள் வரும்ல, மாற்றம் வேணும்ல, ஒரு இந்திய குடிமகனா இது நம்முடைய சட்ட திட்டம் இல்லையா, லா இல்லையா அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்த பாயிண்ட்ஸ் தான் அதுக்கு பதில். அதுதான் பிரதர் சொல்றாரு. இதை நம்ம வெளியில் ப்ரொபகண்டா பண்ண முடியுமா ஓப்பனா பப்ளிக் ஃபோரமில் அப்படின்னா? நோ. ஆனால் புரிஞ்சுக்கலாம், கான்ஸ்டியூஷன் லாஸில் இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூ கிரியேஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரதர் எழுதுறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு பாயிண்ட் பிரதர் கிளியரா இருக்கார். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க அந்த பொசிஷனுக்கு ஆப்ட் ஆனவங்களா அப்படின்னு பிரதர் உங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. நம்முடைய பதில் என்ன? ஒவ்வொரு 5 வருஷமும் யாரையோ சூஸ் பண்றோம். நீங்க சூஸ் பண்றவங்க அந்த பொசிஷனுக்கு ஆப்ட் ஆனவங்களான்னு கேட்கிறாரு. பதில் வந்து என்ன? நோ. ஸோ தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட்ல நீங்க சூஸ் பண்ண போறவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பதில் என்ன? நோ. ஸோ நம்ம போடாதனால பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆமாம் பிரதர் அப்படின்னா, உதாரணத்துக்கு புது சிஷ்டியா ஓடக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? இந்த சத்தியத்தில் ஓடக்கூடியவங்கன்னு எடுத்துக்கோங்க. ஓவராலா எத்தனை பேர் இருக்காங்க? ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள உலக வங்கி ஓட் பேங்கோட உலக வங்கிங்கிற ஓட் பேங்கோட கவுண்ட்ல லெஸ் தேன் % தான் இருப்போம் இல்லைங்களா? லெஸ் தேன் %. நம்ம போடக்கூடிய ஓட்டு ஏதாவது ஒரு மாற்றங்களுக்கு நிகழப்போகுதா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. அதே நேரத்தில் அப்படி லெஸ் தேன் 1% உள்ள பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம இதை பற்றி என்ன பண்ண வேண்டாம், எது சரி எது தப்பு, யாருக்கு ஓட் பண்ணலாம் யாருக்கு போட வேண்டாம், யார் வந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண வேண்டாங்கிறாரு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. நீங்கள் படக்கூடிய பிரயாசங்கள் அனைத்தும் வீண் அப்படிங்கிறாரு பிரதர் ரொம்ப கிளியரா. எனர்ஜி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. ஏன்னா உடன்படிக்கை போட்டிருக்க தேவன் கிட்ட எல்லாத்தையுமே உக்ரானமா ஒரு ஊழியக்காரனா நம்ம அவர்கிட்ட கணக்கு கொடுத்தாகணும். அது நேரமா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான மக்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? லாங்கா லைன்ல நின்று கியூவில் நின்று வயசானவங்க கூட ஓட்டு போட்டு போறாங்க அப்படின்வாங்க. நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, நம்ம ஆஃபீஸில் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? வெரி நெக்ஸ்ட் டே எலெக்ஷன் முடிச்சுட்டு போறோம் இல்லைங்களா? வேணும்னே மார்க்கரில் போட்டு போவோமா மேலே இப்படி? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஓட்டு போட்டிருக்கவர் தேவனுடைய ஸ்டாண்டர்டில் இல்லை, நீங்கள்லாம் இதெல்லாம் மகாபத்திரத்தை அழிய போகுது, நீயும் சேர்ந்து அழிய போகிற, அப்படி சவிக்கவும் வேண்டாம். நம்மளுடைய வேலை அது கிடையாது. காது உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லையா அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஏன் இது கட்டாயம் இல்லை அப்படின்னா, ஏன் ஓட்டிங் கட்டாயம் இல்லை, கட்டாயமாக நீங்கள் போட்டே ஆகணுங்கிற நிர்பந்தம் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம். இப்போ இனி அந்த கட்சி தப்பே பண்ணாதுன்னு உங்களால் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படி நான் கேட்கல, பிரதர் கேட்குறாரு. அண்ட் அதே நேரத்தில் ஒருவேளை ஓட்டு போட்டுடுறீங்க, ஏதோ ஒரு வகுப்பாக இருக்குது, அவங்களுடைய அரசாட்சியினுடைய காலப்பகுதியில் அந்த 5 வருஷத்தில் ஏதோ ஒரு பேட் டிசிஷன்ஸ் எடுத்துடுறாங்க. இப்போ அவங்க எடுத்தக்கூடிய அந்த பேட் டிசிஷன்ஸில் யாரோட பங்கு இருக்குது?
நான் என் பங்கு எப்படி பிரதர் இருக்கும், நான் சும்மா பட்டன் தானே தட்டினேன் அப்படின்னா, நீங்கள் தான் பிரயாசப்பட்டீங்கல்ல, இந்த அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பிரயாசப்படுறீங்க. அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவேளை ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்கும் பங்கு இருக்கு? நமக்கும் பங்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் தேவனுடைய நீதிக்கு குறைவாக தான் இருக்கும். வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வேணா செய்யுங்க பிரதர். நான் ஒரு 10 லட்சம் பேரை திரட்டி ஓட் போடுறேன் பிரதர், மாற்றங்கள் வரட்டும். வந்து தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லாமே மாறப்போகுதா? இல்லை அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவங்க செய்கிற தப்புல உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஓட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம்? நோ. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எலெக்ட் பண்ணக்கூடியவங்க பர்ஃபெக்டாக அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜ் நல்லா செய்கிறாங்கன்னு வச்சுப்போம், பின்னாடி பல பிரச்சனைகள் வரும். நல்லா செய்யாத விஷயங்கள் அநேகம் இருக்கும். இப்படி தானே இந்த உலகம் நடந்துட்டு இருக்கு இது வரைக்குமே. ஏன்? இது தேவனுடைய அரசாட்சி கிடையாது. உலகம் யாருடைய பிடியில் இருக்கு அப்படின்னா சாத்தானுடைய பிடியில் இருக்கு. சாத்தானுடைய மைண்ட்ல தான் எல்லாரும் கண்ட்ரோல். சாத்தான் எல்லாருடையும் மனசையும் குருடாக்கி இருக்கான். அப்படிங்கும் பொழுது இது அவருடைய கிங்டம்ல இந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியா மாறிடும். தேவன் எல்லாத்துக்குமே வெளிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர்கள் செய்யக்கூடிய அநீதிக்கு ஓட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்களும் அதுக்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற பிரதர் கிளியரா எழுதுறாரு. ஸோ நம்முடைய ப்ரிஃபரபிள் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கூட பிரதர் அருமையாக சொல்றாரு சங்கீதத்தில். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாக இராதையும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் பார்க்கலாம். இதே இது 1 பேதுருல கூட இருக்கும். பிரியமானவர்களே, அந்நியர்களும் அலைகிறவர்களுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவிற்கு எதிராக போர் செய்கிற சரீர இச்சைகளை விட்டு விலகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்நியர்களும் பரதேசிகளும் போல இருக்கணும். பிரியமானவர்களே, ரொம்ப பிரியமானவர்களேன்னு ரொம்ப பிளசண்டா ஸ்டார்ட் ஆயிட்டு, அந்நியர்களும் அலைகிறவருமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவிற்கு எதிராக போர் செய்கிற சரீர இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு எழுதுறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அந்நியரும் பரதேசிகளும் அப்படிங்கிறத புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏலியன்ஸ் நம்மளாம் யாருங்க? ஆக்சுவலி கேட்க ஒரு மாதிரி இருக்கா? என்ன பிரதர் நம்மளை போய் ஏலியன்ஸுங்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்நியரும் பரதேசிகளும் போல இந்த உலகத்துக்கு இல்லைங்களா? அப்போ we don't belong to earth actually. aliens they will not belong to earth இல்லைங்களா? ஏலியன்ஸ்னு ஒரு கான்செப்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, வேற்று கிரக வாசிகள். இப்போ ஏதோ இந்த பூமியே நம்முடைய சொந்த வீடு மாதிரியும் இதில் நடக்கக்கூடிய அநியாயங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. பிரதர் என்ன சொல்றாரு? நீயே ஒரு வேற்று கிரக வாசி, நீயே ஒரு ஏலியன். ஒரு ஏலியனுக்கு எர்த்து வந்து அதோட ஹோம் கிடையாது அப்படிங்கிறத கிளியரா எழுதுறாரு. எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியுங்க, கேளுங்க. ஆனா எங்கெல்லாம் அதுக்கு அபைட் பண்ண முடியுமோ, தேவனுடைய நீதியை மீறாம எங்கெல்லாம் செயல்பட முடியுமோ எல்லா இடத்துலையும் நன்மையான விஷயங்களுக்காக செயல்படுங்க அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு வசனமும் வாசிச்சிடலாம். கொலோசியர் 1:13 வாசிச்சிடலாம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உடன்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரதர் என்ன இங்க இந்த பாயிண்ட், இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க வராரு அப்படின்னா, we are being translated from one kingdom to other kingdom. நாம ஒரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு மாறக்கூடியவங்க ஆக்சுவலி. அப்போ இருள உள்ள அந்தகாரத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விடுதலை ஆக்கியிருக்காரு. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்காரு. பூமியில் உள்ள ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம், என்னைக்குமே சண்டை போட்டு மல்லு கட்ட வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளாம் யாரு அப்படின்னா மாபெரும் ராஜாவினுடைய பிரஜைகள். ஸோ கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாம் பிரஜைகள் இல்லைங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ அதற்கேற்ற ஒரு கேரக்டர் காட்டணும். இன்னைக்கு அநேக நாடுகள், எல்லா நாடுகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா சாத்தானுக்கு கீழே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த தீமையான உலகத்தில் நம்ம யாரு தான் அப்படிங்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு அந்நியன் தான், நீ ஒரு ஏலியன் தான், வேற்றுக்கிரக வாசி போல தான் நீ. என்ன பண்ணாத அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காகவும் ஆர்கனைசேஷனுக்காகவும் உன்னுடைய அதீத அன்பை செலுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அண்ட் அதே நேரத்தில் இந்த ஓட்டிங் பற்றின விஷயத்த கூட ரொம்ப சீரியஸாக வார்ன் பண்ணியிருக்காரு நமக்கு. இது நம்ம ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், மாங்குன்னு ஒவ்வொரு 5 வருஷமும் ஒவ்வொரு கட்சிக்காக பண்ணியிருந்துருக்கலாம், தப்பில்லை.
பட் என்னைக்கு நீ இதை பண்ணாத அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டாரோ கிளியரா, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே. அண்ட் அதே நேரத்தில் சில நாடுகளில் வந்து என்ன ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, மிலிட்ரியில் சர்வ் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில நாடுகளில் இருக்குது. இன்னும் கொரியாலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் வேலையில் இருக்கலாம். நீங்கள் கொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணி ஆகணும்னா குறைந்தது 2 இல்லை 3 வருஷங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா மிலிட்ரியில் சர்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போ பிரதர் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து தரமாட்டாங்க அந்த மாதிரி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லைங்களா? பிரதர் வந்து 18 year old மார்ட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயசே ஆனக்கூடிய ஒரு சகோதரன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மிலிட்ரியில் சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சகோதரனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. அப்போ அந்த பிரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலை இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸில். வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாராம், பாஸ் ஓவருக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாராம், அனுசரிச்சுட்டு வந்து போகிறாரு. அதான் அந்த ஆர்டிக்கல்லே பார்த்தீங்கன்னா 18 year old மார்ட்டியர் அப்படின்னு சொல்லியிருக்கும். 18 வயசானக்கூடிய ஒரு சத்தியத்தில் வாஞ்சியோடக்கூடிய ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த மாதிரி நாடுகளில் இருக்கீங்க, அரசாங்கங்கள் உங்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் மிலிட்ரியில் சர்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துது அப்படின்னா துப்பாக்கி எடுத்துட்டு நீங்கள் எங்கே போக வேண்டாம், பார்டருக்கு போகிற பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஒரு மெடிக்கல் கேம்ப்லையோ இல்லை ஒரு குக்காவோ அந்த மாதிரியான ரோல்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கிட்டு நிர்பந்தம் இருந்தால் அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறாரு. இல்லை நீ பார்டர் போயே தான் ஆகணும், கன் எடுத்தே தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட பார்டர் போகலாம், கன் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வருவார் இல்லைங்களா, அந்த பார்டர்லேருந்து அந்த சைட்லேருந்து, அவர் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் அதை சொல்லலை. நீங்கள் டிசைட் பண்ணணும் ஒரு நியூ கிரியேஷனா அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஏன் சில நேரம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, பிரதர் அவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் பிரதர், அந்த நாடே ஒரு தீவிரவாதமான நாடு சொல்கிறோமா சில நேரம். பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர்களும் யாரோட பிள்ளைகள் தான் அப்படின்னா ஆதாமின் பிள்ளைகள் தான். நீங்கள் தேவனுடைய ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்குறீங்க உங்ககிட்ட என்ன இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. கோவம் வருதா சில நேரம், பக்கத்து நாடுக்காரன் நம்ம நாட்டு மேலே குண்டு போட்டான்னா நமக்கு எப்படி இருக்கு, உடனே ஒரு இந்திய பிரஜையா பொங்கி எழுந்து அந்த பேட்ரியாட்டிசமோட கோவம் வருதா? ஆதாமின் பிள்ளைகள். நீ எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அந்த 18 வயதே ஆனக்கூடிய அந்த சகோதரன் கூட சாட்சி கொடுத்துருக்காரு தேவனுக்காக. அதான் அந்த ஆர்டிக்கல் 18 years old மார்ட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்றாரு. நமக்கு இப்போ கட்டாயம் இருக்கா பார்டரில் போய் நம்ம சர்வ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு திணிப்பு இருக்கா? நம்ம அரசாங்கம் நம்மளை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதானா? இல்லை. ஆனால் அப்படி அவரை ஃபோர்ஸ் பண்ணும்போது கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்திருக்காரு. எதுக்குன்னா மெமோரியலுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிசிஷன்ஸில் கூட தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகத்தின் மீது வெறுப்புணர்வை காட்டி சத்தியம் தெரிஞ்சதுனால யாரையும் நம்ம எதிர்த்து அவர்கள் கூட வாக்குவாதம் பண்ணி ஒரு மாதிரி அவங்களோட ஃபால்ட் ஃபைண்டர்ஸாக இருந்து குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள எதிர்க்க வேண்டாம், அவங்கள விசனம் அடைகிற அளவுக்கு நம்ம அவங்கள காயப்படுத்த வேண்டாம். நம்ம சத்தியத்தில் தெளிவாக ஓடுறோம். ஒருவேளை கேட்கக்கூடிய காது உள்ள சகோதர சகோதரிகள் கடந்து வரோம்னா அவங்கக்கிட்ட தேவனுடைய சத்தியத்துங்களை சொல்லலாம், நம்ம தப்பே இல்லை. யாருக்கிட்டையும் நம்ம சண்டை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்க வேண்டாம். ஸோ எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கும் பொழுது தேவன் அநேக சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்காரு நமக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாடிஸ் மூலமாக, அத்தாரிட்டிஸ் மூலமாக, ஆஃபீஸர்ஸ் மூலமாக அந்த ஆஃபீஸருக்கே உரிய கனத்தை கொடுங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கக்கூடிய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தேவனுடைய திட்டத்துக்கு நீதியாக இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஓட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்தோம். சரி, செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு சத்தியம் இருக்கணும், அதில் தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. நம்ம எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உக்ரானக்காரனாக நம்ம இருக்கணும். ஸோ இன்று கேட்ட நம்ம பாடத்தில் கூட இன்னும் கொஞ்சம் சில டாபிக்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் ஒரு சில சின்ன டாபிக் ஒரு 1/4 மணி நேரம் கவர் ஆகக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. ஸோ நியூ கிரியேஷன் மாரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய வாரத்தில் கூட நம்ம இன்னொரு பாடத்தை கூட நம்ம கேட்கலாம். ஸோ பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. நாமே.